ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் 4 விதமான பிசின் பொடிகள் பற்றி பார்த்துடலாம். இந்த பிசின் பொடி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்கள் சந்திக்கக்கூடிய ஆண்மை தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும். அதுக்கு மட்டுமே இல்லாமல் மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, பாத வலி, பாத எரிச்சல், கழுத்து வலி, இந்த மாதிரி உடலில் வரக்கூடிய எந்த விதமான வலியாக இருந்தாலும் சரி இதை பயன்படுத்தலாம். நரம்பு வலி, நரம்பு இழுக்கிறது, நரம்பு தளர்ச்சி, கை கால் நடுக்கம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க கூட எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இந்த பிசின் பவுடரை ஆண்கள் மட்டுமே இல்லாமல் தாராளமாக பெண்களும் பயன்படுத்தலாம். நரம்பு, எலும்பு, தசைகள் சார்ந்த எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் பயன்படுத்தலாம். பிசின் பொடியாகவும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. பிசின் கேப்சூல்ஸாகவும் அவைலபிளாக இருக்குது. இந்த பிசின் பொடி அண்ட் கேப்சூல்ஸ் இது எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பிசின் பொடியை நீங்களே தயாரிக்கலாம். அதுக்கான அளவையும் நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிசின் பொடி பார்த்திங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இது மூலயமா பலன் அடைஞ்சிருக்காங்க. சில பேரோட ரிவ்யூஸ் போடுறேன் பாருங்கள். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இது ஆண்மை குறைவுக்கு மட்டுமே இல்லாமல் நிறைய பேர் பார்த்திங்கன்னா மூட்டு வலி, இடுப்பு வலி, இந்த மாதிரி பிரச்சனைகள் கூட சரியாயிடுச்சுன்னு திருப்பியும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாருமே இந்த பிசின் பொடியை பயன்படுத்தலாம். இந்த பிசின் பொடியை தயாரிக்கிறதுக்கு 4 விதமான பிசின்கள் நம்ம எடுக்க போகிறோம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா முருங்கை பிசின். இந்த முருங்கை பிசினை க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். பாதி பார்த்தீங்கன்னா கல், மண் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ நமக்கு 10 கிலோ முருங்கை பிசின் தேவை. 20 கிலோ முருங்கை பிசின் நீங்கள் எடுத்தால் தான் 10 கிலோ தேரும். நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறதா இருந்தால் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வாங்கிக்கோங்க. அப்போ தான் ஒரு 100 கிராம் தேரும். ஃபஸ்ட்டு இதை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாம். இது பார்த்தாலே தெரியுது பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கழுவுனீங்கன்னா மேலே அதோட பட்டை, தூசி எல்லாமே மேலே தங்கிடும். இது ஃபுல்லாக வேஸ்ட்டு தான். இதை தூக்கி நீங்கள் குப்பையில் தான் போடணும். இதிலே பார்த்தீங்கன்னா பாதிக்கு பாதி போயிடும். இந்த பிசின்லேயும் பார்த்தீங்கன்னா நிறையா மண் ஒட்டியிருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் முருங்கை பிசினை 3 வாட்டி கழுவணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிடுச்சு. இந்த தண்ணி கலரை பார்த்தா தெரியும் எப்படி கலர் சேஞ்ச் ஆகிருக்குன்னு. சில பிசிட்டில் பார்த்தீங்கன்னா மரப்பட்டை ஒட்டிகிட்டு இருக்கும். இதை எப்படி எடுக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அடியில் பாருங்கள் எவ்வளோ மண், எவ்வளோ அழுக்குன்னு. ஸோ கண்டிப்பாக ஒரு 3 வாட்டியாவது கழுவிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம 3ஆவது வாட்டி கழுவுறோம். இப்போயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு இந்த அழுக்கெலாம் வரதான் செய்யும். ஸோ இந்த முருங்கை பிசின் மட்டும் நீங்கள் பொடியாக நாட்டு மருந்து கடையில் வாங்காதீங்க. எப்பயுமே நீங்களே முருங்கை பிசின் வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு க்ளீனாக இருக்கும். இப்போ இதை நம்ம வெயிலில் காய வைக்க போகிறோம். இந்த பிசினை நீங்கள் கண்டிப்பாக ஒரு 7லேருந்து 10 நாள் நல்ல வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இலவம் பிசின். இதுவும் நம்ம 10 கிலோ எடுத்திருக்கோம். இதில் உங்களுக்கு அதிக அளவில் அந்த டஸ்ட்லாம் இருக்காது. இருந்தாலும் நீங்கள் 2 வாட்டி கழுவி எடுத்துக்கோங்க. இது ஒரு 12 கிலோ எடுத்திங்கன்னா 10 கிலோ வரும். இதுலேயும் உங்களுக்கு கொஞ்சம் தூசி, கல், மண்ணெலாம் இருக்கும். ஒரு வாட்டி 2 வாட்டி கழுவுனா போதும், நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். இந்த இலவம் பிசினும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும், வாங்கிக்கலாம்.
இந்த பிசினையும் நீங்கள் கண்டிப்பாக வெயிலில் ஒரு வாரமாவது காய வைக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேலம் பிசின். இந்த பிசின்லேருந்து உங்களுக்கு எதுவுமே வேஸ்ட் ஆகாது. இந்த பிசினை நீங்கள் கழுவவும் தேவையில்லை, டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஒரு 2 நாள் 3 நாள் வெயிலில் காய்ஞ்சாலே போதும். ஆனால் இந்த பிசின் பார்த்தீங்கன்னா வெயிலில் காய வச்சுட்டு உடனே அரைக்கணும். அப்படி இல்லைன்னா திருப்பியும் ஜவ்வு மாதிரி ஒட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ எல்லாமே நீங்கள் எப்போ அரைக்க போகிறீங்களோ அப்போது ஒரு 4 நாளைக்கு முன்னாடி இந்த கருவேலம் பிசினை காய போடுங்க. இது நல்லா காய வச்சுட்டு ஒரு நாள் நீங்கள் கவர் பண்ணி வீட்டில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒட்டிக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாதாம் பிசின். இந்த பிசின் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுவும் எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் வெயிலில் காய வச்சா போதும். இதுவும் ஒரு 10 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போது இந்த முருங்கை பிசின்லேருந்து எப்படி அந்த மரப்பட்டைகள் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த முருங்கை பிசின் நல்லா ஒரு 7 நாள் காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்ன பீஸாக தட்டி எடுத்தால் தான் மிக்சியில் அரைப்படும். இப்போ நீங்கள் ஒரு முரத்தில் வச்சு பிடைச்சிங்கன்னா இதில் இருக்கிற மரப்பட்டைகள்லாம் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிடுங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா முருங்கை பிசினை முறையாக சுத்தம் செய்யும் முறை. இப்போ நம்ம எல்லா பிசினையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். முருங்கை பிசின், பாதாம் பிசின், கருவேலம் பிசின், இலவம் பிசின் எல்லா பிசினையும் நீங்கள் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக நீங்கள் உடச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் மிக்சியில் போட்டால் உங்களுக்கு அரைப்படும். நாங்கள் ஒரு பெரிய மிஷினில் போடுறோம். அப்போ கூட உங்களுக்கு இவ்வளோ பெரிய பிசின்லாம் உங்களுக்கு அரைப்படாது. சின்ன சின்னதாக நீங்கள் உடைக்கணும். இப்போ நம்ம எல்லா பிசினையும் மிஷினில் போட்டுக்கலாம். நீங்கள் கொஞ்சமான அளவில் அரைக்கிறதுனால மிக்சிலே போட்டு அரைச்சிக்கலாம். பிசின் பொடி ரெடி. இந்த பிசின் பவுடர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் ஃபார்மேட்டில் இருக்காது. கொஞ்சம் நரன்னு அந்த மண் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த பிசின் பொடி உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். எங்கள் கிட்டே அவைலபிளாக இருக்கும். இந்த பிசின் பவுடர் கேப்சூல் ஃபார்மேட்லேயும் நாங்கள் வச்சுருக்கோம். இந்த பொடி எப்படி யூஸ் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 1 டம்ளர் பால் இல்லைனா 1/2 ஸ்பூன் தேனில் குழச்சி சாப்பிட்லாம். அப்படி இல்லைனா 1 டம்ளர் தண்ணியில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் அப்படியே குடிச்சிடலாம். எங்ககிட்ட 1/4 கிலோ பேக்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த 1/4 கிலோ பேக்கெட் பார்த்தீங்கன்னா 40 நாளைக்கு வரும். ரிசல்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 10லேருந்து 15 நாளையிலே நல்ல ரிசல்ட் படிப்படியாக கிடைக்க ஆரம்பிக்கும். ஒரு 3 மாதம் நீங்கள் தொடர்ச்சியாக எடுக்கலாம். இந்த பிசின் பவுடரையே நாங்கள் கேப்சூல் ஃபார்மேட்லேயும் சேல்ஸ் பண்ணுறோம். ஒரு பாக்ஸில் 180 கேப்சூல்ஸ் இருக்கும். காலை 2, மதியம் 2, இரவு 2 உணவுக்கு அப்புறமா எடுத்துகிட்டு வரலாம். 30 நாளைக்கு வரும். ஸோ டிரைவிங் ஃபீல்டில் இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேப்சூல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவுடர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2 வேளை எடுத்தால் போதும். ஆனால் கேப்சூல்ஸ் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் ஒரு நாளைக்கு கண்டிப்பாக 3 வேளை எடுக்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் பற்றி நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான். மூட்டு வலி, இடுப்பு வலி, கை கால் வலி, பாத வலி, இந்த மாதிரி உடலில் எந்த விதமான வலியாக இருந்தாலும் பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே எடுத்துகிட்டு வரலாம். ரொம்ப குறிப்பாக ஆண்கள் சந்திக்கக்கூடிய விரைப்புத்தன்மை சார்ந்த பிரச்சனை, விந்து முந்துதல், விந்து நீர்த்து போய் இருக்கிறது, இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வை கொடுக்கும். ஸோ இந்த பிசின் பொடி, பிசின் கேப்சூல்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.